கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே வினவுகிறார். ராமகாதையைப் பற்றி பேசுகின்ற இராமாயணத்தை கற்று அதில் ராமனினுடைய கல்யாண குணங்களில் மூழ்கித் திளைப்பதைத் தவிர நமக்கு வேறு என்ன கடமை இருக்கிறது என்கிறார். அயோத்தியில் வாழ்ந்த புல், பறவை, எறும்பு ஆகிய ஜீவராசிகளுக்கும் கூட நல்கதியை காட்டி பரமபத பேரடையச் செய்தவன் ராமன். அவனைக் கற்பதல்லால் இப்பிறவியில் நமக்கு வேறென்ன வேலை என்று சாதிக்கிறார் நம்மாழ்வார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக் குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று அழகிய தமிழில் சாதிக்கிறார் நம்மாழ்வார். அவர் நம்மாழ்வாரே. பிரம்மன் படைத்த இப்பூவலையில் உள்ள அனைத்து உயிரினங்களும் நற்கதியடைய ஸ்ரீராமனின் திருப்பாதங்களைச் சரணடைவோம் என்பதே இந்த பாசுரத்தின் சாராம்சம். தொடர்ந்து ஆன்மீகம் சிந்திப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் ஆர். ஜெகநாதன் சிறுமுகை. நன்றி, வணக்கம்.